காப்பிலேருந்து சாப்பிடாம இட்லியை வச்சுருக்கான் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு. இப்போ பாருங்கள், மீன் குழம்பு போட்டு கொடுத்ததும் அப்பு எப்படி சாப்பிடுவான் பாருங்கள். அது மதியானத்துக்கு அதில் 2 பீஸ் கிடக்கு. இது வந்து காலை டிஃபன் சாப்பிட்றாரு சாரு. யாண்டி தங்கம் நீ சாப்பிடாம வந்தீங்க? ஆண்டி சாமி சாப்பிடல? சாப்பிடல. நீங்கள் இட்லி இருங்க, வர உக்காந்துக்கிறேன், இருங்க இருங்கன்னு சொல்லிட்டேன். நான் இருன்னு சொல்லிட்டேன். இந்தா மீன் குழம்பு தொட்டு சாப்பிடு. அடி தங்கமே நீ தங்கம் தானே நீனு. பிள்ளைக்கு எனக்கம்மா ஒரு சிக்கன் குழம்பு ஒரு மீன் குழம்புன்னு வச்சு கொடுத்தா தானே பிள்ளை சாப்பிடுவான். நேதா உனக்கு என்னடி தம்பி, எனக்கு உனக்கு இல்லை ஒரு 2 வீட்டு குழம்பு உனக்கு. அப்போ ரொம்ப நாள் என் கையில் தான் ஊட்டி விடுவேன். நான் தான் ஊட்டி விட்டு பழகிட்டேன். அவங்க வீட்டில் அவன் சாப்பிட்டு பழகுவான். நான் தான் ஊட்டி விட்டு செல்லம். அதே எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அவன் சொல்லணும்டி நீ சாப்பிட சொல்லணும். சாப்பிடு, நீ ஏன் சாப்பிட பார்ப்போம். அதான் நான் நீ ஏன் சாப்பிட்ற? ஆண்டி செல்லம் சாப்பிடல இட்லியை நீங்கள். மத்தியானம் கம்மியாக வைங்க கிருஷ்ணம்மா சாதம். ஏன்னா மணி 12 மணிக்கு தானே சாப்பிட்றோம். அப்புறம் சோறு போங்க. நேற்று சிக்கன் சாப்பிட்டு இருக்காங்க என்னை விட்டுட்டு. ஏன் அப்போ போருமா தண்ணி சாப்பிட்றியா? அப்பா அச்சோ சச்சோ அண்ணாங்க இங்கே வா. என்னது இங்கே பாரு.